ஈரோட்டில் கடை முன்பு மது அருந்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் மீது பீர் பாட்டிலால் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொட்டும் மழையில் ரவுடிசத்தில் ஈடுபட்ட போதை இளைஞர்கள் போலீசில் சிக்கினார்களா? ஈரோடு பெரிய சேமூர் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் சக்தி செல்லக்கூடிய சாலையில் சூளை என்ற பகுதியில் இரும்பு கடையை வைத்து நடத்தி வருகிறார். அவரது கடையின் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்கள் வாங்கிய இளைஞர்கள் சிலர் மது அருந்துவதற்காக அங்கு ஒதுங்கினர். அதை பார்த்த சந்திரசேகரன் இங்கெல்லாம் மது அருந்தக்கூடாது என்று கூறியுள்ளார். அதற்கு நெஞ்சை நிமிர்த்தி சண்டைக்கு வந்த இளைஞர்களை சந்திரசேகரனின் டிரைவர் ராமு தட்டி கேட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் ராமு மீது கொடூர தாக்குதல் நடத்தினார். எதிரே நின்றிருந்த இளைஞர்களும் தாக்குதலில் ஈடுபட்டனர். கையில் வைத்திருந்த பீர் பாட்டிலால் தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் ரவுடிசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓட காயமடைந்த ராமுவை மீட்டு அருகில் இருந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து தாக்குதல் நடத்திய இளைஞர்களை வடக்கு காவல் நிலைய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடை முன்பு மது அருந்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் மீது பீர் பாட்டிலால் இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஈரோட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.